அறிவுமதி நல்ல பழக்கமா உங்களுக்கு? ஆ அண்ணா நல்ல பழக்கம். ஆ எனக்கு ஜெகன் ஒரு நண்பர் இருந்தாரு. அவருமே வந்து தாய் பத்திரிகையில அப்போ வந்து பழனி பாரதி அவரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பழனி பாரதி வந்து நல்ல கதைகள் எழுதுறவங்க அப்படின்னு சொல்லி, ஜெகன் வந்து அவருடைய நண்பர். ஜெகன் வந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்களுக்கு எழுதியிருக்கிறாரு. நிறைய மொழிபெயர்ப்புகள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் கடிதம் எழுதி அந்த காலமெல்லாம் கடிதம் தானே! கடிதம் எழுதினார். கடிதம் எழுதும் பொழுது, அப்போ ஜெகன் என்னை கூட்டிக் கொண்டு போய் அறிவுமதி அண்ணன் வீட்ல அறிமுகம் பண்ணாங்க. பள்ளி பருவத்திலேயே நீங்க வந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா கல்லூரி நாட்கள்ல அத தொடர்ந்தீங்களா? ஆமா. ம். அது ஒரு அது என்னன்னா, நான் முதல்ல இந்த ஆனந்த விகடனுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி, சாவின்னு ஒரு பத்திரிகை உண்டு அப்போ. ஆமா. அப்போ வந்து இப்ப தினமணி கதிர்ல வந்து ஆசிரியரா இருக்கிற திரு வைத்தியநாதன், சதீஷ் வைத்தியநாதன் தான் அப்போ அதில உதவி ஆசிரியரா இருந்தாரு. அவருக்கு நான் வந்து ஒரு கதை அதாவது அது திருப்பி அனுப்பணும்னு கூட தெரியாது எனக்கு. கவர் வச்சு அனுப்பணும் அப்படிலாம் தெரியாது. அத நான் எழுதினேன். அந்த கதை பேர் வந்து பொழுது விடியும் என்று. அப்போ அவரு பதிலுக்கு அது 1 வாரத்திலேயே திரும்பி வந்துருச்சு. அவரே கவர் வச்சு அனுப்பி, ஒரு 4 பக்கத்துக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. ம். அம் இதில வந்து சம்பவத்தை மட்டுமே வந்து ஒரு கதையா எழுதியிருக்கிறீங்க. ஆனா, ஒரு சம்பவம் மட்டுமே கதையா ஆகாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா, வார்த்தைகள்ல ஒரு வசீகரம் இருக்கு. அருமை. அத பயிற்சியாக்குனீங்கன்னா, நீங்க நிச்சயமா நல்ல எழுத்தாளரா வருவீங்கன்னு சொல்லி, அப்போ அந்த ஊக்கம் எனக்கு மிக அருமை. ஆதரவா இருந்தது. கரெக்ட். தினமும் ஒரு கதை எழுதுவேன். ம். எழுதி அவருக்கு தபால்ல அனுப்புவேன். ம். அவர் தினமும் அத இரவு வீட்டுக்கு வந்து வாசித்துட்டு, அவர் எனக்கு அத பத்தி ஒரு விமர்சனம். கடிதம் எழுதுவாரு. ஆமா. அருமை. ம். இந்த அந்த கதைய மறுபடியும் அவருக்கு அனுப்புவேன். ம். அதே நேரம் இன்னொரு கதை எழுதியிருப்பேன் அன்னைக்கு. தினமும் ஒரு கதை.